மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. துருவ் ராதே. யார் இந்த துருவ் ராதே? எதுக்கு இவரை பத்தி இப்ப எல்லாரும் பேசுறாங்க? பொலிட்டிக்கலுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. துருவ் ராதே 1994ல ஹரியானால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில பிறக்கிறாரு. தொழில் காரணமாக அவங்க ஃபேமிலி டெல்லிக்கு மாற வேண்டிய கட்டாயம். டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ல அவரோட ஸ்டடீஸை முடிக்கிறாரு. 2013ல டெல்லி யூனிவர்சிட்டியில BA இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸை படிச்சு முடிக்கிறாரு. ஜெர்மனில இருக்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல MSc மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சு முடிக்கிறாரு. அங்க ஜூலி அப்படிங்கிற பெண் கூட காதல் வந்து 2021ல திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவரோட படிப்பு இவரோட வீடியோஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இவர் வீடியோ போற டைம்ல இவரோட எஜுகேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. துருவை பொறுத்தவரை எஜுகேஷன் அப்படிங்கிறது காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டும் இல்லாம லைஃப்ல எல்லா விஷயத்தையுமே அவர் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். இவரோட ஃபேமிலி இவர் வீடியோ போற டைம்ல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஆனா இவங்க ஃபேமிலியை பத்தி எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் பெருசா சொன்னதே கிடையாது. 2013ல துருவ் ராதே அப்படிங்கிற ஒரு சேனல் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றாரு. அவரோட டிராவலிங் வீடியோ அப்லோட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துல 2 வீடியோ தான் அவரோட சேனல்ல இருந்திருக்கு. பட் 2016ல BJP IT செல்ஸ் எக்ஸ்போஸ் அப்படிங்கிற வீடியோவை போடுறாங்க. ஸோ அதுல இருந்து அவரோட பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பத்தி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ராதே இதுவரை அவரோட சேனல்ல 612 வீடியோஸ் போட்டிருக்காரு. அதுல 258 கோடி பேர் அவர் வீடியோஸை பார்த்திருக்காங்க. ஸோ இவர் எக்ஸ்பிளைனர் வீடியோ, ஃபேக்ட் செக் பண்ற வீடியோஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட புல்வாமா அட்டாக் பத்தி, மணிப்பூர் இஷ்யூ, மல்யுத்த வீராங்கனை இஷ்யூ பத்திலாம் அவர் போட்டிருக்காருங்க. மெயினா பாத்துட்டீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில் அப்படிங்கிற வீடியோவை மட்டும் 3 கோடி பேர் அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. யூடியூப்ல மட்டும் இல்லாம இவர் இன்டர்நெட்ல த பிரிண்ட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு ஆர்டிகல் கொடுத்திருக்காரு. ஸ்பாட்டிஃபைல மகாபாரத் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட் சேனலுக்கு இவர் தாங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராதே துரு விளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல அவரோட இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் எல்லாம் விளாகா போட்டிருக்காருங்க. அந்த சேனல்ல கூட 25 lakhs பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவரோட வீடியோஸ்ல இந்திய அரசியல், மதம், கட்டுக்கதைகள்னு பல டாபிக்ஸ்ல வீடியோஸ் போட்டிருக்காரு. இப்போ தேர்தல் பத்திரிகை ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு வீடியோஸ் போட்டிருக்காரு. அந்த வீடியோவை 1.21 கோடி பேர் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஹவு மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் வேர் பிரெயின் வாஷ்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை ஒரே நாள்ல 1.31 கோடி பேர் பார்த்திருக்காங்க. இவ்வளவு சப்போர்ட் இருந்தாலும் சில எதிர்ப்பு இருக்கும்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பாட்காஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து சில வீடியோஸை பேன் பண்ணியிருக்காங்க. அவருடைய மனைவி ஜூலிக்கு சில பாலியல் வன்கொடுமைகள் அச்சுறுத்தல் வந்தது. அதே மாதிரி சல்மான் கான் ஹோஸ்ட் பண்ண பிக் பாஸ் சீசன் 2க்கு இவர் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா உள்ள போறாரு அப்படின்னு சில ரூமர்ஸ் வெளியே வந்தது. இவரு நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு மூடநம்பிக்கை ஷோக்கு நான் போக மாட்டேன், ஒரு முட்டாள்தனமான ஷோக்கு நான் உள்ள போக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டைம்ஸ் இதழில் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இவரோட பேரு இடம்பெற்றது. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.